பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் விரும்பக்கூடியதை, ஆசைப்படக்கூடியதை முறையாக கொடுப்பதற்கு தான் விரும்புகிறான். அது யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது, யாரையும் நஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் தொந்தரவும் செய்யக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்னஸை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். பிஸ்னஸ், வியாபாரம், வணிகம் என்பது இஸ்லாத்தோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாது. வியாபாரிக்கும் மறுமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வியாபாரிக்கு எந்த விதமான சிறப்புகளும் சொல்லப்படவில்லை என்று சிலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தை பார்க்கும் பொழுது, அல்லாஹுடைய வேதத்தை தன்னுடைய வாழ்வாக எடுத்துக்கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை, வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வியாபாரம் செய்யாத ஒருவரையும் வியாபாரம் செய்ய தூண்டும் விதமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வியாபாரம், பிசினஸ் என்று வரும் பொழுது கோடியில் வியாபாரம் செய்தாலும் சரி, லட்சங்களில் செய்தாலும் சரி, ரூபாக்களில் செய்தாலும் சரி, அது வியாபாரம் தான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்தாலும், ஜுவல்லரி ஷாப் வைத்திருந்தாலும், பெரிய லெவலில் டெக்ஸ்டைல் ஷாப்கள் வைத்திருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாபாரங்கள் செய்தாலும், எவ்வளோ சின்ன வியாபாரங்கள் செய்தாலும், சிறிய ஒரு தட்டை வைத்து வடை சோட்டிஸ்கள் விற்பனை செய்கிறார்கள். வீட்டில் இருந்து இடியப்பம், புட்டு போன்றவைகளை தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள். இவர்கள் எல்லாமே வியாபாரிகள் தான். இது எல்லாமே வியாபாரம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கோடிகளில் லட்சங்களில் லாபத்தை பெற்றாலும், 10-20 ரூபாய்கள் லாபத்தை பெற்றாலும் எல்லாமே பிசினஸ் தான், எல்லாமே வியாபாரம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, ரசூலாக மக்காவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த காலகட்டம் வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் மிக அதிகமாகவே இருந்தது. செல்வந்தர்கள் பணத்தை கொடுப்பார்கள் வட்டியாக, மாதா மாதம் வட்டியோடு சேர்த்து வசூலிப்பார்கள். இந்த முறை இருந்து வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள், பிசினஸ் வேறு, வட்டி வேறு, ரெண்டும் ஒன்றாகாது. பிசினஸ் ஹலால், வட்டி ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். இதற்கு தொகுதுவாகவே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் பிசினஸை ஹலாலாக்கி விட்டான், வட்டியை ஹராமாக்கி விட்டான். இரண்டும் ஒன்றாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் துன்யாவை சம்பாதிக்கிறார்கள், காசு பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த வியாபாரத்தை உண்மையாக, நேர்மையாக, பொய் பேசாமல், குறைகளை மறைக்காமல், நீதமாக, நேர்மையாக அந்த வியாபாரத்தை செய்தால் நாளை மறுமையில் நபிமார்களோடு அவர் எழுப்பாட்டப்படுவார். சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பார். சுவர்க்கத்துடைய தரஜாக்களில், அந்தஸ்துகளில் ஆக உயர்ந்த தரஜா அது நபிமார்களுடைய தரஜா. சுவர்க்கத்தில் ஆக டொப்பில் இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டுமா? நீதமான நேர்மையான வியாபாரியாக இருந்தால்
சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கலாம். நபிமார்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் பாக்கியசாலிகள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஉலாயிக, அவர்கள்தான் எப்படியாப்பட்டவர்கள்? நபிமார்கள், சித்தீக்கள், உண்மையாளர்கள், ஷுஹதாக்கள், அல்லாஹுக்காக உயிர் தீர்த்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், சாலிஹான மக்களோடு அவர்கள் இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபிமார்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்களே, அதுதான் மிக சிறந்ததாக இருக்கும். ஆக உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுப்பான், சாலிஹான மக்களுக்கு கொடுப்பான். ஒரு நேர்மையான வியாபாரி அந்த தரஜாவை பெறுவார். சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய நம்பிக்கையான ஒரு வியாபாரி, மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நாளை மறுமையில் ஏற்பாட்டுப்படும் பொழுது நபிமார்களோடு இருப்பார், ஷுஹதாக்கள், அல்லாஹுக்காக உயிரை கொடுத்தவர்களோடு, சாலிஹான மக்களோடு, உண்மையை பேசி வாழ்ந்த மக்களோடு அவர்கள் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட தெரியும், மதரசாவில் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும், அஸ்ஸதூக் அல் அமீன் என்பதை முபாலகாவுடைய சீகாக்கள். சதூக் என்றால் ஃபஊலுடைய வஸன், அமீன் என்றால் ஃபஈலுடைய வஸன். இதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்ஸதூக், வாயை திறந்தாலே உண்மையை பேசக்கூடியவர். அல் அமீன், நம்பிக்கையாக மட்டுமே நடக்கக்கூடியவர். 10 பேர்களில் 9 பேருக்கு உண்மையை சொல்லி குறையை மறைக்காமல் நீதமாக வியாபாரம் செய்கிறான். ஒருவனுடைய கழுத்தை அறுக்கிறான், அவன் சதூக்காக அமீனாக இருக்க மாட்டான். சதூக் என்றால், அமீன் என்றால் அர்த்தம் வாயை திறந்தாலே உண்மையை பேசுவார், வியாபாரம் செய்தாலே நீதமாக நேர்மையாக நடப்பார். அந்த வியாபாரி தான் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படும் பொழுது நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார். வியாபாரத்தில், இந்த பஜாரில் 2 வழிகளையும் அடையலாம். ஒன்று, நீதமாக நேர்மையாக உண்மையை பேசி வியாபாரம் செய்து நபிமார்களோடு எழும்பவும் முடியும். பொய் பேசி குறைகளை மறைத்து மோசடிகள் செய்து வியாபாரம் செய்தவர் அபூ ஜஹலோடு எழுப்பாட்டப்படுவார், உத்பா ஷைபாவோடு எழுப்பாட்டப்படுவார். ஒரே பஜார், ஒரே வியாபாரம், ஆனால் 2 வழிகளை அடையலாம். ஒன்று நபிமார்களோடு, இன்னொன்று அபூ ஜஹல் போன்ற கொடியவர்களோடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் நாளை மறுமையுடைய நாள் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். வியாபாரிகள் அனைவர்களும் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். இல்லா மன் இத்தகல்லாஹ வ பர்ர வ ஸதக, அல்லாஹ்வை அஞ்சி உண்மையை பேசி நேர்மையாக நீதமாக நடந்தவர்களை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் ஒரு பொருளை விற்கும் பொழுது குறையை மறைத்து அநியாயமாக விற்பனை செய்கிறான், பொய்யை சொல்லி விற்பனை செய்கிறான், மோசடி செய்து மக்கர் செய்து விற்பனை செய்கிறான். அந்த வியாபாரத்தின் மூலம் அவன் கோடிகளை பெற்றாலும் சரி, லட்சங்களை பெற்றாலும் சரி, ஒரு சில ரூபாக்களை பெற்றாலும் சரி, என்னென்ன பாதிப்புகள் வரும் தெரியுமா? அவர் ஹராமான முறையில் ஒரே ஒரு ரூபாய் சம்பாதித்திருப்பார், லட்சங்கள் இல்ல, கோடிகள் இல்ல. அதற்கு கூட கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன தெரியுமா? ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா முதலாவது பரக்கத்தை எடுப்பான்.
அவருடைய சொத்து செல்வங்களில் பரக்கத்தை, மன நிம்மதியை அவர் காண மாட்டார். அல்லாஹ் நிம்மதியை எடுப்பான், பரக்கத்தை எடுப்பான், கோடி கணக்கில் ஒருவர் சம்பாதிப்பார். ஆனால் பொய் பேசி மோசடிகள் செய்து சம்பாதித்திருப்பார். அவர் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து செல்வங்கள் வாங்கலாம். ஒரு கட்டம் வரும், எல்லாத்தையும் வித்துவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி விடுவார், எங்கேயாலும் தலைமறைவாகி விடுவார். அப்படியான ஒரு கட்டம் வரும், அல்லாஹு தஆலா பரக்கத்தை பறித்து விடுவான். எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி இருக்காது, எவ்வளவு சம்பாதித்தாலும் அவருடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, வியாபாரிகள் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு පාට රස සුවඳ අවදි වෙන්න නියම වෙලාව දුන්නම අනිත් හැම එකකටම වඩා රසයි. මේ රෝස කහට. அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் பையானி பில் கியார், விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் முழு திருப்தியோடு தான் அந்த கொடுக்கல் வாங்கல் அமைய வேண்டும். முழு திருப்தியோடு. ஃபஇன் ஸதகா வ பையனா, இரண்டு பேர்களும் உண்மையை பேசிக் கொள்கிறார்கள், தெளிவாக பேசிக் கொள்கிறார்கள். விற்கக்கூடியவர் எதுவும் மறைத்து ஒளித்து களவு செய்யல, குறைகளை மறைக்கல, உண்மையை சொல்லி விற்பனை செய்கிறார். வாங்கக்கூடியவரும் உண்மையை பேசியே வாங்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவர்கள் இருவருடைய வியாபாரத்திலும் பரக்கத் செய்யப்படும். வ இன் கதபா வ கதமா, இருவர்களும் பொய் பேசி குறைகளை மறைத்து தில்லுமுள்ளு செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹிக பரக்கத்து பைஇஹிமா, அவர்களுடைய அந்த பிசினஸ் உடைய பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். விற்கக்கூடியவரும் சரி, வாங்கக்கூடியவரும் சரி, நேர்மையாக இருக்கணும். விற்கக்கூடியவர் மட்டுமல்ல, வாங்கக்கூடியவர்களிலும் திறமையானவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு விலை உயர்ந்த சாமனத்தையும் அடிமட்டத்துக்கு அடித்து ஒருவரை அநியாயம் செய்து பறிப்பார், அநியாயம் செய்து வாங்குவார். அதை அவருடைய டேலண்டாக நினைத்து வைத்திருப்பார். அது அநியாயம். கணித்துக்குரிய சகோதரர்களே, இரு தரப்பும் நேர்மையாக நடந்தால் தான் பரக்கத். விற்கக்கூடியவருக்கு அந்த பணத்தில் பரக்கத் உண்டாகும், வாங்கக்கூடியவருக்கு அந்த பொருளில் பரக்கத் உண்டாகும். இருவரும் பொய் பேசினால், குறைகளை மறைத்தால், மோசடிகள் செய்து கொண்டால் இருவருக்கும் பரக்கத் இல்லாமல் ஆகிடும். இவர் பெறக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை அளித்து விடுவான். அந்த சாமனத்தில் வாங்கக்கூடியவருக்கு பரக்கத்தை அல்லாஹ் அளித்து விடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அநியாயமாக சம்பாதித்தால் அதை அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு ரீதியில் இல்லாமல் ஆக்குவான். ஏதோ ஒரு ரீதியில் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், கோடி கணக்கில் சொத்துகள் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் அழிப்பான். இல்ல ஹாஸ்பிட்டல் வழியா அலைவான். நவலோக வேணுமா, ஹேமாஸ் வேணுமா, எல்லா இடங்களுக்கும் போய் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த படங்களை செலவழிப்பான். நோயிலேயே காலங்களையும் ஹலாலாக பெறக்கூடிய ஒரு ரூபாயில் கூட அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை வைப்பான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, 3 பேர்கள், அந்த 3 பேர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்க கூட மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். கியாமத்துடைய நாள் இந்த 3 பேர்களையும் அல்லாஹ் ஒதுக்கி வைப்பான். வலஹும் அதாபுன் அலீம், பயங்கரமான வேதனையும் அந்த 3 பேர்களுக்கும் கிடைக்கும். அந்த 3 பேர்கள் யார்? முதலாம் அவர் அல் முஸ்பில், ரோட கூட்டிக் கொண்டு போகக்கூடியவர், கரண்ட காலுக்கு கீழால் அணியக்கூடியவர். அது சாரமாக இருக்கலாம், பேண்டாக இருக்கலாம், கலிசனாக இருக்கலாம். கரண்ட காலுக்கு கீழ் அணியக்கூடியவன். வல்மன்னான், சொல்லி காட்டக்கூடியவன்.
கொடுத்ததை சொல்லி காட்டுவான். மூன்றாமவன் வல் முனஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய் சத்தியம் சொல்லி தன்னுடைய சாமனை விற்கக்கூடியவன். இன்றைய பஜார்களில் பார்க்கிறோமா இல்லையா? வாயை திறந்தாலே அல்லாஹ் சத்தியமாக, அல்லாஹ் ஆணையாக, உம்மா சத்தியமாக, நல்ல பொருட்டி சாமன் பார்த்தால் பச்சை பொய். பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவனை அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, சத்தியம் என்பது மருந்தை போன்று பாவிக்க வேண்டியது. இன்றைய பஜார்களில் சத்தியங்கள் நிறைந்து விட்டது. ஒரு சாமனை விற்பனை செய்வதாக இருந்தால் வார்த்தைக்கு வார்த்தையை சத்தியம், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி எல்லாமே சொல்வார். அந்த ஒரு சாமனை விற்பனை செய்ய அல்லாஹ்வுடைய பெயரை பாவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஹலிஃபு முனஃபிகத்துல் லிஸ்ஸில்ஆ, சத்தியம் இருக்கிறதே சாமனை விற்பனை செய்யும், ஆனால் மும்ஹிகத்துல் பரக்கா, பரக்கத்தை இல்லாமலாக்கும். இது பொய் சத்தியம் இல்லை. பொய் சொல்லி அவர் சத்தியம் செய்யல, உண்மையாகவே அந்த பொருள் எந்த குறையும் இல்லை, உண்மையாகத்தான் அவர் சத்தியம் செய்கிறார். வல்லாஹி இதில் எந்த குறையும் இல்லை என்று சொல்கிறார். உண்மையாக அதில் எந்த குறையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சத்தியமே பரக்கத்தை இல்லாமலாக்கும். பிசினஸ்களில் ஒரு நாளும் சத்தியம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வகத்ரத்தல் ஹலிஃப் ஃபில் பைஅ, வியாபாரத்தின் அதிகமாக சத்தியம் செய்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னஹு யுனஃபிக் ثم يمحق, அது சத்தியம் செய்வது என்பது பொருளை விற்க செய்யும். அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொன்னால் டக்குனு நம்பிடுவோம், சாமனை வாங்குவோம், சாமன் அவசரமாக விற்கப்படும், ஆனால் பரக்கத்தை அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, எந்த வியாபாரி நபிமார்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பார்? அஸ்ஸதூக், வாயை திறந்தாலே உண்மை பேசக்கூடியவர். அல் அமீன், நம்பிக்கையாக மட்டுமே நடக்கக்கூடியவர். நம்பிக்கை என்று வரும் பொழுது மஅல்லாஹ் மஅன்னாஸ், அல்லாஹுடன் நம்பிக்கையாக நடப்பது, மனிதர்களோடு நம்பிக்கையாக நடப்பது, மனிதர்களோடு இந்த மக்களோடு நம்பகத்தன்மையாக நடந்து கொள்வது என்பது அது மிக முக்கியம். ஒருவனுக்கு ஒரு பொருளை குறையை மறைத்து விற்பனை செய்கிறோம், அதற்கு பெயர் என்ன? கியானத், மோசடி. கிஷ் என்பது என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் எழுதுகிறார்கள் தெரியுமா? அதவுன் நசிஹா, பிற சகோதரனுக்கு நலவை நாடாமல் இருப்பது. அல்லாஹுக்கு நாம் நம்பிக்கை துரோகமாக நடந்து கொண்டால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லை என்றால் தண்டிப்பான். அடியார்களோடு சம்பந்தப்பட்டால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கணேசக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். லா தஅகுலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில், உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக சாப்பிடாதீர்கள். யாரும் யாருடைய சொத்து செல்வங்களையும் அநியாயமாக இருக்கக்கூடாது. பொய் சொல்லி ஒரு பொருளை விற்று அதனால் லாபம் காணவும் கூடாது. பொய் சொல்லி ஏமாற்றி வியாபாரியிடமிருந்து நாம் பொருளை வாங்கவும் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ், இறுதி பேருரை 23 வருட காலம் சஹாபாக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதனுடைய சுருக்கத்தை சொன்னார்கள்.
அந்த நேரம் ஞாபகப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களுக்கு ஹராமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய சொத்து செல்வத்தை அபகரிப்பது, அநியாயமாக எடுப்பது என்பது பெரும் ஒரு பாவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை. யார் பிறருக்கு மோசடி செய்து ஒரு பொருளை விற்பாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். மலக்குமார்கள் லஅனத் செய்வார்கள், பதுவா செய்வார்கள், சபிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி கோதுமை மாவு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். குவியலாக குவித்து வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை போட்டு பார்த்தார்கள். உள்பகுதி நனைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன இது? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு மழை பொழிந்தது, அதனால் நனைந்தது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நனைந்த பகுதியை மேலே வைத்திருக்க கூடாதா? அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை. பொருட்களில் உள்ள குறைகளை மறைத்து பொய்ய சொல்லி விற்பனை செய்யக்கூடியவன் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டான். உண்மையை சொல்லி நேர்மையாக வியாபாரம் செய்வோம், அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் ஏதோ ஒரு ரீதியில் எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். கணேசக்குரிய சகோதரர்களே, சில ஃபுகஹாக்கள் யாரெல்லாம் பிசினஸ் செய்யும் பொழுது மோசடி செய்து அந்த பிசினஸை செய்கிறார்களோ அவர்களுக்கு சில சட்ட திட்டங்களை சொல்கிறார்கள். ஹனஃபி மத்ஹபுடைய அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஒருவன் பிசினஸில் பொய் சொல்லி ஒரு பொருளை ஒருவனுக்கு விற்று நிரூபிக்கப்பட்டால் அவனுடைய சத்தியங்கள், சாட்சியங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாமிய நீதிமன்றத்தில் அவருடைய எந்த சாட்சியமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் மோசடி செய்த ஒரு பொருளை விற்று அகப்பட்டால் அவனுக்கு சிறைதான், அதுதான் அவனுக்குரிய தண்டனை என்று சொல்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஏமாற்றுவது என்று வரும் பொழுது பல முறையில் ஏமாற்றலாம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அளவை நிறுவையில் மோசடி செய்து ஏமாற்றுவது. ஒரு பொருளை வாங்குகிறார். உதாரணமாக அரிசி 1/2 கிலோ 500 கிராம் கேட்கிறார். 500 கிராம் முழுசாக கொடுக்கிறது இல்லை. 490, 495, 480 கிராம் தான் இருக்கும். அளவை நிறுவையில் மோசடி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் 3 தண்டனைகளை கொண்டு அழைத்தான். 3 தண்டனைகள். தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது, தண்ணீருடைய தேவை அவர்களுக்கு வருகிறது, விவசாய நிலங்கள் எல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. இந்த நேரம் மேக கூட்டம் வருகிறது, கருப்பு நிற மேகம். மழையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அல்லாஹ் நெருப்பு மலையை பொழிய வைத்தான். 2வது தண்டனை, நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த நிலநடுக்கத்தினால் பூமி பிளவுபடுகிறது, பலர் சொல்லி வாங்கப்பட்டார்கள். 3வது தண்டனை, பெரும் ஒரு சப்தம் கேட்கிறது இடியை போன்று. அந்த சப்தத்தை கேட்டே பலர் வஃபாத்தாகி விட்டார்கள். எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் 3 தண்டனைகளை கொடுத்து அளித்ததில்லை. பல சமுதாயத்தினரை அல்லாஹ் அளித்திருக்கிறான். அது சமூத் கூட்டமாக இருக்கலாம், ஆத் கூட்டமாக இருக்கலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகமாக இருக்கலாம்.
இப்படி அல்லாஹ் தஆலா பல சமூகத்தினரை அழித்தான். அவர்கள் செய்தது பெரும் பெரும் பாவங்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு தண்டனையை கொண்டுதான் அழித்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் 3 தண்டனைகளை கொண்டு அழித்தான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹுக்கு மாறு மட்டும் செய்யவில்லை, பிற சகோதரனுக்கு அநியாயமும் செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அதனால் தொழில் வியாபாரம் என்று வரும் பொழுது மிக கவனமாக இருக்கணும், நீதமாக நடந்து கொள்ளணும். அநியாயம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதுவா செய்கிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இந்த வசனத்தை யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஓதுவார்களோ இந்த வசனத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இது பதுவாவாக அமைந்து கொண்டே இருக்கும். வயல் என்பதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் இப்படியும் விளக்கம் சொல்கிறார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு கால்வாய், மிக வெப்பமான பகுதி. இந்த துன்யாவுடைய மலைகள் அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டால் இந்த மலைகள் கூட உருகி வடியும். அவ்வளவு உஷ்ணமான பகுதி. அதை யாருக்கெல்லாம் வாக்களிக்கிறான்? லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏமாற்றுவது மோசடி என்று வரும் பொழுது இன்னும் ஒன்று மிக முக்கியமாக இருக்கிறது, குறைகளை மறைத்து விற்பனை செய்வது, குறைகளை சொல்லாமல் விற்பனை செய்வது. அந்த சஹாபி கோதுமை விற்பனை செய்து கொண்டிருந்தாரே, மேல் பகுதி நல்லா இருந்தது, உள்பகுதி நலைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆம், அந்த நனைந்த பகுதியை மேலே வைத்திருக்க கூடாதா? ஹத்தா யராஹு நாஸ், மக்கள் அதை பார்க்கும் வரை. ஒரு பொருளில் ஒரு குறை இருக்குமாக இருந்தால் அந்த குறையை விற்கும் பொழுது சொல்லிதான் அந்த சாமனை விற்பனை செய்ய வேண்டும். அதை மறைத்து விற்பனை செய்தால் மோசடி செய்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஏமாற்றுவதில் இன்னொரு ரகம், நோ ரிட்டர்ன், ரிட்டர்ன் எடுக்காமல் இருக்கிறது. இது இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமானது. 3 நாட்களுக்கு பின்னால் எடுக்க மாட்டோம், 7 நாட்களுக்கு பின்னால் எடுக்க மாட்டோம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில வியாபாரிகள் சாமனை எடுத்து கடையை விட்டு வெளியே போனாலே ரிட்டர்ன் எடுக்க மாட்டார்கள். அப்படி செய்ய வேண்டாம். இஸ்லாமிய ஷரியத் அப்படி சொல்லல. ஒரு தவண முறையில் 3 நாட்களோ 7 நாட்களோ கொடுத்து அதற்குள்ளால் தரவில்லை என்றால் அதை திருப்பி எடுக்காமல் இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பிசினஸில் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரும் ஒரு தவறுதான் வட்டி. வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் இன்று ஏராளமாக இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. அன்றைய காலங்களில் வட்டிக்கு பணம் கொடுப்பார்கள், அதன் மூலம் வட்டியாக அவர்கள் ப்ராஃபிட்டை எடுப்பார்கள். இந்த காலத்தில் வேறு விதமாக வட்டியுடைய பிசினஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. எல்லாத்திலிருந்தும் நாம் தௌபா செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், பெரும் 7 பாவங்களை எச்சரிக்கை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் வட்டி. அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், தடை செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள். 2 மலக்குமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நரகத்துக்கு அழைத்து போகிறார்கள். நரகத்தில் இரத்த ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் ஒருவர் நீந்து கொண்டிருக்கிறார். கஷ்டப்பட்டு கரைக்கு வருகிறார். ஒரு மலக் கற்களை எடுத்து அவருடைய வாயில் அமுக்குகிறார். மறுபடியும் அவர் அந்த இரத்த ஆற்றில் பாய்கிறார். மறுபடியும் கரைக்கு வருகிறார். கற்கள் வாயில் அடைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் இவர்? ஏன் இந்த தண்டனை? இவன் வட்டி சாப்பிட்டவன் என்று மலக்குமார்கள் விளக்கம் சொன்னார்கள். வட்டியுடைய எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களும் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்தார்கள், லஅனல்லாஹு ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு. வட்டியோடு எந்த ரீதியில் சம்பந்தப்பட்டாலும் எல்லாருக்கும் பதுவா, நாசமாகட்டும்.
நீங்க வட்டி எடுக்கல, வட்டி கொடுக்கல, ஆனா ஒரே ஒரு சிக்னேச்சர், ஒரே ஒரு சைன், அவருக்கு கிடைக்கக்கூடிய பாவம் தான் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த எல்லா பாவங்களிலும் நாம் தௌபா செய்வோம். இன்று எங்களில் பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறுதான், தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு பாவம் தான் வட்டி பேங்குடைய தொடர்பு. வட்டியோடு சம்பந்தப்பட்ட நவீன பிசினஸ்கள், புது புது பிசினஸ்கள் செய்யும் பொழுதே முஃப்திமார்கள் உலமாக்களிடத்தில் கேட்டு அவருடைய சட்ட திட்டங்களை அறிந்து சரியான முறையில் செய்வோம். பேங்குடைய தொடர்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த துன்யாவில் வாழ முடியுமா? சலாமத்தாக அப்படியோ வாழ்ந்துட்டு போங்க. இஸ்லாமிக் பேங்க்ல கூட சில மசாலாக்கள், கன்செப்டுகள் 4 மதுஹபை தாண்டி இருக்கிறது. பேங்குடைய தொடர்பு இல்லாமல் வாழலாமா? அதுதான் சலாமத். பேங்குடைய தேவை இருக்கிறது. பேங்குடைய தொடர்பு இல்லாமல் எனக்கு பிசினஸ் செய்ய இயலாது, செக் தேவை, அக்கவுண்ட் நம்பர் தேவை என்று வரும்போது அல்லாஹுக்காக கேட்கிறேன், கன்வென்ஷனல் பேங்குக்கு போகவானம், இஸ்லாமிக் பேங்குக்கு போங்க. சிலர் சொல்வார்கள், நான் வட்டி எடுக்கிறது இல்லை, கன்வென்ஷனல் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறது, நான் வட்டி எடுக்கிறது இல்லை, வட்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன், வட்டி வராது. உங்களுக்கு வட்டி வரவில்லை என்றாலும் உங்களுடைய பணம் அந்த கன்வென்ஷனல் பேங்கில் இருக்கிறது. அவர்களுடைய மெயின் பிசினஸ் என்ன? வட்டி, இன்ட்ரெஸ்ட். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் சொல்கிறான், பாவத்துக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். நான் வட்டி எடுக்கிறது இல்லை, வட்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய பணம் அந்த பேங்க்ல இருக்கிறது. அந்த பணம் வட்டியுடைய பிசினஸுக்கு ரோல் ஆகிக் கொண்டிருக்கிறது. நானும் இந்த பதுவாவில் வருவேன். கன்வென்ஷனல் பேங்கில் கரண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவதும் தக்வாவுக்கு மாற்றம்தான். அதை கூட தவிர்த்து கொள்ளணும். பேங்குடைய தொடர்பு கட்டாயம் தேவையா? இஸ்லாமிக் பேங்குக்கு போங்க. முராபஹா, முஷாரகா, முதாரபா என்ற இஸ்லாமிய கான்செப்ட்கள் தான் அங்கு இருக்கிறது. ஷரிய அட்வைசரோடு பேசி அந்த எங்களுடைய பிசினஸ்களை சரியாக அமைத்துக் கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுவரை காலம் எங்களுடைய பிசினஸ்களில் முன்பெண்கள் இருக்கலாம். வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல், பொய், பிறட்டு, களவு, மோசடி, கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் இப்பொழுது தௌபா செய்யும். இதற்கு பின்னால் உள்ள காலங்களில் நேர்மையாக உண்மையை சொல்லி குறைகளை விளக்கப்படுத்தி நீதமாக வியாபாரம் செய்வோம். நீதமாக வியாபாரம் செய்தால் நாளை மறுமையுடைய நாள் நபிமார்களோடு நாம் மேல்பாட்டுப்படுவோம். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வருமானங்களை ஹலால் ஆக்குவானாக, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. யா அல்லாஹ், எல்லா வகையிலும் எங்களுடைய பொருளாதாரங்களில் பரக்கத் செய்வாயாக. நம்முடைய ரிஸ்க்குகளை ரப்பே கண்ணியமாக கௌரவமாக எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ஹராமான பொருட்கள், ஹராமான உணவுகள் எங்களுடைய உடல்களில் கலப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஹராமான வருமானங்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ரப்பே, நாம் பாவிகள், யா அல்லாஹ், எங்களை மன்னித்து எங்களை சுத்தப்படுத்துவாயாக. நம்முடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.